ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே வீட்லேயும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி Hi-Inno சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 400 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா 2 தடவை தண்ணி விட்டு கழுவிட்டு இதை 1/2 ஹவருக்கு ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம சாதம் தனியாக வடிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்துட்டு நான் 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது எண்ணெய் வந்துட்டு சாதம் வேகும் போது ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்திருக்கேன். தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. நான் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை இந்த தண்ணியில சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலரை விட்டுக்கிறேன். அடிக்கடி கரண்டி வச்சு கலராதீங்க, அரிசி வந்து உடஞ்சி போயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3/4 பதம் அளவுக்கு அரிசி வெந்திருந்தா போதும். அழுத்துனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மசியணும். இதான் கரெக்டான ஒரு பதமா இருக்கும். இதுக்கு மேல வச்சிருந்தீங்க அப்படின்னா சாதம் உங்களுக்கு குழஞ்சிரும். நீங்க ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது உடஞ்சி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். ஒரு வானல் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுல ஒரு 15லேருந்து 20 பல்லு வந்துட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. தட்டி போட வேண்டாம், பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த பூண்டு வந்துட்டு எண்ணெயில நல்லா வதக்கிக்க போறேன். எண்ணெயில போட்டு வதக்கும் போது இந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இதோட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது அது கடிப்பட்டது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வெங்காயம் தேவையில்லை அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா நம்ம வெஜிடபிள்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இல்லை ஒவ்வொரு காயை சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண பீன்ஸ், ஒரு பெரிய கேரட்டை வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கொடமிளகா, அதே அளவுக்கு வந்துட்டு பச்சை பட்டாணி சேர்த்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் சேர்த்திருக்கேன். இதோட நீங்க முட்டைக்கோஸ் இருந்தால் முட்டைக்கோஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். காலிஃபிளவர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு பாதி அளவுக்கு தான் வதக்க போறேன். இந்த காயோட கலர்லாம் மாறக்கூடாதுங்க. உங்களுக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது கடிப்பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கட் பண்ணும்போதே ஓரளவுக்கு நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வதக்கும் போது ஒரு பாதி அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கிக்க போறேன். மறுபடியும் சொல்றேங்க, அந்த காயோட கலர், இந்த கிரீனிஷ் கலர் மாறக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அடுப்பை வந்துட்டு மீடியம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இல்ல தண்ணிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா காய் வதங்கிடும். பாருங்க, காய் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோயா சாஸ் சேர்த்துக்க போறேன். சோயா சாஸ் சேர்த்துட்டு அதையும் நான் அந்த காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இப்போ காயோட சேர்ந்து சோயா சாஸ் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுல நான் வடிச்சு வச்சிருந்த சாதத்தை சேர்த்துக்கிறேன். பாருங்க, சாதம் இந்த அளவுக்கு உதிரியா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்பொழுது வந்துட்டு உடையாம இருக்கும். நீங்க ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. அந்த வேக வைக்கிற பதம் வந்துட்டு கரெக்டா 3/4 அளவுக்கு தான் இருக்கணும். நீங்க இதுல போட்டு கலரும்போது ஓரளவுக்கு நல்லா இதுல நான் வடிச்சு வச்சிருந்தேன் அந்த பாஸ்மதி அரிசியை காயோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு மெதுவா கலக்கி விடுங்க. ரொம்ப வேகமா கலந்தீங்க அப்படின்னா சாதம் உங்களுக்கு உடஞ்சி போயிடும். அதனால கலரும் போது மெதுவா கலருங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது குழந்தைங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக கம்மியா தான் சேர்த்திருக்கேன். கலரும் போது கவனமா கலருங்க. ரொம்ப வேகமா கலர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சாதம் உங்களுக்கு உடஞ்சிடும். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே தாங்க இருக்கும். இதோட உங்க வீட்டில் நீங்க டொமேட்டோ சாஸ் இல்லை சில்லி சாஸ் இருந்து சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா கொத்தமல்லி தழையை தூவிட்டு கலந்து விட்டுக்க வேண்டியதான். சூப்பரான நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அந்த ஃப்ரைட் ரைஸ் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.